ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஸ்ரத்தா, பக்தி, சமர்ப்பண பாவத்தோடு ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தை பார்ப்போம். கவனம் 2 உள்ளங்கையும் சகசிராரத்தில் வைத்து தெய்வீக இணைப்பை கிடைச்சிருக்கான்னு கவனிப்போம். அனுமதியை கேட்கலாம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள். உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இன்றைய தியானத்துக்கு அமர்ந்திருக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு அனுமதி தந்து வழி நடத்துங்கள். எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான அறியாமையை முழுமையாக நீக்கிவிடுங்கள். தங்களுடைய அன்பை உணர இன்றைய தியானத்தில் எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கண்கள் மூடிக்கொள்வோம். கவனம் நம்மளுக்குள், நம்முடைய ஹிருதயத்தில் ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தை நம்மளுடைய ஹிருதயத்தில் தரிசிப்போம். கவனம் 2 உள்ளங்கையும் சகசிராரம். நம்முடைய சைத்தன்ய நிலையை கவனிப்போம். வலது உள்ளங்கை சகசிராரத்துக்கு மேல வைத்து பார்க்கலாம். மெதுவாக வலது கை மடக்கி கொண்டு வருவோம். கவனம் நம்முடைய சகசிராரத்திலிருந்து வர சைத்தன்யத்தின் மீது வைத்து 3 மகா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती
महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இரண்டு உள்ளங்கைகளும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் தங்களுடைய பூமி தத்துவத்துக்குள் இழுத்துக் கொள்ளுங்கள். எங்களை முழுமையாக சுத்திகரித்து தூய்மை அடைய செய்யுங்கள் தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து ஸ்ரீ பூமி மாதாவோட எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். தூய அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மையை தந்தருளுங்கள். ஸ்ரீ ஆதி பூமி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। சில நொடிகள் காத்திருப்போம் தூய்மை அடைய. இரண்டாம் நாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். நம்மளுடைய கவனம் இடா நாடி.
இடது மூலாதார சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு மேல் நோக்கி இடது பக்கமா நெத்தி பகுதி வரும்போது கிராஸ் ஆகி வலது காதுக்கு மேலே போய் முடியறது. மெதுவாக கவனம் இடா நாடி. இரண்டு உள்ளங்கையும் சகசிராரத்தில் கவனத்தை வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ இடாநாடி சுவாமினி. தயவு செய்து எங்களுடைய இடா நாடிக்குள் வாருங்கள். எங்களுடைய இடா நாடியை பாதிக்கிற எல்லா விதமான கடந்த கால நினைவுகளும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. தமோ குணத்தோடு எல்லா விதமான எதிர்மறைகளையும் நீக்கி எங்களுக்கு தூய விருப்பம், அன்பு, ஆனந்தத்தை தந்தருளுங்கள். ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவநாத்தோட எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். கவனம் பிங்களா நாடி. வலது சுவாதிஷ்டான சக்கரத்திலேருந்து ஆரம்பிச்சு மேல் நோக்கி நம்முடைய கவனத்தை வலது ஆகியா கொண்டு வருவோம். கவனம் இரண்டு உள்ளங்கையும் உச்சந்தலையில் வைத்து மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பிங்களா நாடி சுவாமினி. தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடிக்குள் வாருங்கள். அதை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் ஆகாயம் மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தேவையற்ற பிற்கால கவலைகளை முழுமையாக நீக்கிவிடுங்கள். எங்களுடைய பிங்களா நாடியை முழுமையாக சுத்திகரித்து தூய காரிய சக்தியை தந்தருளுங்கள். உங்களுடைய கவனத்தை தூய்மையாக சாந்தமாக வைத்திருங்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ ஹனுமானோட எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே.
மெதுவாக இடது கை மடியை கொண்டு வருவோம். 2 உள்ளங்கைகளும் மடி மீது ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து நம்மளுடைய கவனம் சுஷும்னா நாடி, மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரைக்கும் கவனத்தை கொண்டு வருவோம். நம்முடைய கவனம், நம்முடைய பிரார்த்தனை மிகவும் சக்தி வாய்ந்தது. மனதார முழு நம்பிக்கையோடு கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சுஷும்னா நாடி சுவாமினி. தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடியில், எங்களுடைய ஆன்மீக முன்னேற்ற பாதையில் தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷாவாக வந்து எல்லா எதிர்மறைகளையும் முழுமையாக நீக்கி எங்களை தூய்மையாக எங்களுடைய சுஷும்னா நாடியை தடையில்லாமல் வைத்திருங்கள் தாயே. தெய்வீக சக்தியை உள்வாங்கிக்க எங்களுடைய சுஷும்னா நாடியை ஒரு சிறந்த பாத்திரமாக ஆக்கி தாருங்கள். கவனம் 2 உள்ளங்கையும் சகசாரத்தில் நம்முடைய சைத்தன்யம் நிலை கூடியிருக்கான்னு கவனிப்போம். மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஹே மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா ஸ்ரீ கார்த்திகேயா. தயவு செய்து எங்களுடைய மூலாதார சக்கரத்துக்குள் வாருங்கள். அதை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் முழுமையாக நீக்கிவிடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேஷா ஸ்ரீ கார்த்திகேயாவோட எல்லா குணங்களும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. தூய குழந்தை உள்ளம், பணிவு, விவேகம், ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் உள்ள காம, குரோத, லோப, மோக, மத, மத்சரத்தை முழுமையாக நீக்கிவிடுங்கள். நாங்கள் எங்களுடைய சிந்தனை, பேச்சு, செயல் தாங்களிடம் முழுமையாக சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தூய்மையும் மங்களமும் தந்தருளுங்கள் தாயே.
மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி மாதாவை மனமார வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्रीकुण्डलिनी गौरीमाता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्रीनिर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்முடைய கவனம் நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். வலது கை இடது நாபியில் வைத்து மனதார பிரார்த்திப்போம். श्री माता जी तांगले साक्षात श्री गृहलक्ष्मी श्री माता जी தயவு செய்து எங்களுக்கு அமைதியை தந்தருளுங்கள். நாங்கள் எல்லோரிடமும் அன்பு, அக்கறை, ஆதரவோடு நடந்து கொள்ள எங்களுடைய கிரகலட்சுமி தத்துவத்தை மேம்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய குடும்ப நிலையை நலமாக வைத்திருங்கள். சகஜ குடும்ப நிலையை நலமாக வைத்திருங்கள் தாயே. श्री गृहलक्ष्मी साक्षात ओम त्वमेव साक्षात् श्रीगृहलक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्रीनिर्मला देव्यै नमो नमः. வலது கை மடிக்கு கொண்டு வருவோம். இடது கை வலது நாபி. श्री माता जी तांगले साक्षात श्री राजलक्ष्मी திருப்தியை தந்தருளுங்கள் தாயே. தாராள மனப்பான்மையை தந்தருளுங்கள். நாங்கள் குறைவாக எப்பொழுதும் நடந்து கொள்ளாமல் கம்பீரத்தோடு எப்பொழுதும் இருக்க எங்களுக்குள் ராஜலட்சுமி தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களுடைய பொருளாதார நிலையை நலமாக வைத்திருங்கள். சகஜ யோகத்துக்கு உபயோகமாக வைத்திருங்கள் தாயே. श्री राजलक्ष्मी साक्षात ओम त्वमेव साक्षात् श्री राजलक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இடது கை மடக்கி கொண்டு வருவோம். வலது கை நடு நாபியில் வைப்போம்.
ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா. எங்களை எப்பொழுதும் சாந்தமாக வைத்திருங்கள். ஸ்ரீ மாதாஜி. எங்களுக்குள் ஆன்மீக தேடலை மேம்படுத்தி முன்னேற்றத்தை தந்தருளுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணோட எல்லா குணங்களும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीलक्ष्मीनारायण साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நம்முடைய வலது கை நம்முடைய பவசாகரம் மேல் வயிற்றில் வைத்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. தயவு செய்து எங்களுக்குள் குரு தத்துவத்தை நிலைநிறுத்தி தர்மத்தை நிலைநிறுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் தாங்கள் சொன்ன வழியிலேயே இருக்க அருள் புரியுங்கள் தாயே. அதற்கு எங்களை ஒரு சிறந்த சிஷ்யனாக ஆக்கிவிடுங்கள். தாங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமாக எண்ணி அதை கடைபிடிக்க புத்தியும் சக்தியும் தந்தருளுங்கள். நாங்கள் சுய பரிசோதனை செய்து எங்களுக்குள் உள்ள குறைபாடுகளை நன்றாக தெரிந்து அதை சுயமாக திருத்திக் கொள்ள தயவு செய்து அருள் புரியுங்கள். மாயையிலிருந்து வெளியேற்றுங்கள் தாயே. அறியாமையை முழுமையாக நீக்கிவிடுங்கள். பயத்தை நீக்கிவிடுங்கள். தாங்கள் எங்களுடைய மாதா பிதா குரு தெய்வம். நாங்கள் தாங்களிடம் முழுமையாக சரணடைகிறோம். சிஷ்யத்துவமை தந்தருளுங்கள். சுயமாக வழி நடத்தி கொள்ள குரு தத்துவத்தை தந்தருளுங்கள் தாயே. கணேச தரசேஷை கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात अवपुरस्तात् अव उत्तरातात अवदक्षिणातात अवचोद्ध्वातात अवाधरातात सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः
त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नाद सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः நம்மளோட வலது கை மேல் வயிற்றில் வைத்திருக்கோம் நம்மளுக்கு என்ன உணர்வுன்னு பார்ப்போம் சூடாக தெரிகிறதா குளுமையாக தெரிகிறதான்னு கவனிப்போம் சூடாக தெரிஞ்சதுன்னா நம்ம இன்னும் தூய்மை அடைய வேண்டும் மனதார பிரார்த்திப்போம் ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய பவசாகரத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே வலது கை மடியை கொண்டு வருவோம் மெதுவாக நம்முடைய கவனம் ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து
சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். வலது கை சஹஸ்ராரத்தில் வைத்து தலையை லேசாக குனிஞ்சு ஸ்ரீ மாதாஜியிடம் மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வு நிலையை திருடப்படுத்துங்கள். யோக நிலையை தந்தருளுங்கள் தாயே. அமைதியும் ஆனந்தமும் உணர அருள் புரியுங்கள். மெதுவாக அவருடைய வலது கை மடிக்கு கொண்டு வருவான். கவனம் சஹஸ்ராரம். சஹஸ்ராரத்தில் ஸ்ரீ மாதாஜியோட திருக்கமல பாதத்தை தரிசித்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாவோட சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். I bow to all the seekers of truth. I'm very happy that this book is now published, and a subtler side, a deeper dimension of Gita is being brought to the readers. As Krishna was a great diplomat and understood that human beings are very clever and they cannot accept truth in a straightforward manner, he, in his advice to Arjuna, used his diplomacy. And the essence of diplomacy is always, especially of the divine diplomacy which he used, that give absurd conditions and solutions to such difficult people who are so proud of their limited intellect. That's the difference between a father and a mother, I should say. As we say in Hindi, सीधे हाथ घी न निकले तो टेढ़े हाथ टेढ़ी उंगली करनी पड़ती है. The first and foremost thing we have to understand that Sri Krishna is a divine incarnation. And he came at a time where we needed to understand what is the essence of dharma. For example, I have been quite surprised the way people explain him. As far as the Hinsa is concerned, that Sri Krishna preached ahimsa to such an extent
that we have to look after all the mosquitoes of Delhi. Such absurd things people have deducted by what Krishna tried to emphasize in Sri Gita. When the war started, Arjuna actually became nervous, I can say, and he said, I would not like to fight my own kith and kin and my gurus. So Sri Krishna says, they are already dead, they are killed. Because they were not enlightened people, are already dead people, their eyes are not open. Whom are you going to kill here? Just you have to remove some people from this earth to establish dharma. Now the idea of dharma, according to us, is some sort of a Hinduism or Islamism or some sort of a ism. It is not. Dharma is the valency in a human being. Just like carbon has 4 valencies, dharma has 10 valencies in a human being. And when a person falls down from there, then he loses his powers as a human being. One of the examples is that at the time of war, Karna, the great generous man, very well known for his great virtues, was caught up by a wheel of his chariot, and he could not take out his leg out of that chariot. When Arjuna faced him and raised his own Gandiva, and Karna challenged him, saying that I am a Veera, a chivalrous person, a person who is fighting, and you are another warrior. And in dharma, when I have no weapons on me, you cannot kill me with your weapons. That time Sri Krishna pointed at him like this, and he said, kill him. Where was his warrior virtues when Draupadi was insulted? Draupadi's insult was the greatest sin that was committed, and what was he doing at that time? And Arjuna killed Karna. This is dharma. He is called as Leeladhara, the one, for him, the whole world is a play. And that's why he says that already they are killed. That doesn't mean that you start killing people, becoming violent, because you do not agree with some people. Sri Krishna can say whom to kill. You have to be a realized soul to understand why Sri Krishna had to ask him to kill, and why the goddess had to kill so many demons. But the idea today is we should try to be sympathetic towards also demons and the devils who are spreading Asuri Vidya everywhere. And we should be sympathetic with all the people, and there is good in everyone. That's not Krishna's message. He showed his love by killing the demons. I don't know in this book if I have talked on this point or not.
because he had very limited subjects which he dealt with, and I didn't want to pressurize him with some new subject matters. But there's one thing definitely which I didn't say there, which is a very important point one should try to see. That the awareness, Chetana, the awareness grows downward of a human being. And the roots of the tree of the awareness are in the brain. So one has to take to Urdhvagati, means the ascent, and not to the descent. A human being is born in the Bhavasagara, which is, as we call, in the void, as you can see here clearly in Sahaja Yoga. Either he can go upward or he can go downward. Now see how the human awareness has reached Adhogati, is a downward descent. Very simple to see if you understand what Krishna meant, that the roots are in the brain. When I've been in the Western countries, I realized it much more, because they are supposed to be advanced, developed, sophisticated, educated, intellectuals, whatever you may call them. I've been to all communist countries and all the democracies and all kinds of isms. And what I realized, that exactly what Sri Krishna had said, that Asuri Vidya will take over, with the descent of awareness, is seen clearly in those countries. Thank God we are not that advanced. The descent starts from the Nabhi Chakra, as we call it, where a person starts seeking the food, this, that, and other requirements. Then it starts moving downward. The essence of the Nabhi Chakra is Swaha. Swaha is the consumption. It consumes everything. It aggresses everything, consumes, just like the fire. In the same way, once upon a time, these developed countries spread all over the world, started consuming everyone. Ruling our country, China, all kinds of countries, they went round all over the world. Thank God Columbus missed his point, otherwise we would not have been here. He went to America, and you cannot find aboriginals unless and until you enter into some far-fetched places like Peru. Then the consumption of money on the economic ground started. Then the consumption of the Mother Earth started at the Bhu level. But the Bhurva is the Antariksha, is the whole universe. We are going to the sun, we are going to the moon, we are going to this, we are going to that. What about going inside, in the ascent? Now, little bit they are seeing it, that there's intelligence also, plus the energy. But you are seeing it from the outside. That's the intelligence of God Almighty, whether you like it or not. So now we are going to the Antarikshas, we are going to all these universes to find what? So the Bhurva is the essence, the Antariksha. Awareness reached there also. Then it has gone further. In the Sahaja Yoga, we can say that from Nabhi Chakra they started moving downwards towards the Swadhisthana, which deals with the Antariksha, with the universes, which were created by the creator Brahmadeva. Below that they moved again
comes the Muladhara, which is the essence of human life, which is the support of human life, for which Christ himself has said, "Thou shalt not have adulterous eyes." I have yet to find real Christians of that kind who do not have adulterous eyes. And that's why people have gone to now nothing but they have become sex points, I can tell you. The whole awareness of your intellectual movement has gone to nothing but to this filth beyond Ganesha. You have left everything that was holy, that was auspicious, much behind, and crossed, and one step forward, and the hell is there, the hell. There where awareness is going today. But we have not thought of the Urdhvagati that Sri Krishna had said. Giving lectures on Sri Krishna, having bhajans about Sri Krishna, makes no difference. What about the Urdhvagati? In the 6th century, a great saint, Gyaneshwara, was born. In the 6th chapter of Gyaneshwari, he is clearly described, it is the Kundalini which is going to raise you higher. Very clearly, openly he said it. Of course, as usual, everybody tortured his life. He didn't have sometimes water to drink. That's different. In the 6th chapter, when he described, even today in Maharashtra, it is said that 6th chapter is tabooed. You are not supposed to read the 6th chapter of Gyaneshwari. Why? Because they don't know a word about Kundalini and they don't know how to ascend. Because it is the knowledge of the roots you have to go to. If you are honest, please try to understand that what Sri Krishna has said, that the roots are in the brain and the awareness grows towards Adhogati. He did not say precisely that Kundalini is the one that gives you the Urdhvagati. He did not say. That was not the time. At the time of war, when he was talking about dharma, he did not mention the word Kundalini. Doesn't mean that there was no device behind it. Marx said that we would like to have a country without state. How? How will you have? I've been to most of the communist countries. I think the state is very powerful. The Democrats said that we would like to have a free nation. Free abandonment. It is democracy they are practicing. If you want to deceive yourself and all the time accept something that is falsehood, nobody can help you. But the time is precarious. And it is important that we should see to the truth that the name of democracy and the name of communism and the name of capitalism is just a myth. It has not given what it had promised. So let us come back to the saints, to the deeper people, to the people who understood life beyond life. There we find the Urdhvagati has to be, the ascent has to be achieved. How is the point? Then later on, Muhammad Sahib also has talked about it. Not that he has not talked. He's talked about the resurrection. He said at the time of resurrection your hands will speak. Who is bothered about that? The whole namaz is nothing but Kundalini raising. But it leads to another kind of stupid fanaticism.
Christians are sophisticated fanatics. Hindus are another type of fanatics. Everybody is become a fanatic because it's all a dead flower. All these flowers grew on one tree of life. They have been extracted, taken over as mine, 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 and they are all fighting about it. So it's only the Kundalini awakening which is going to give you your self-realization. And this self-realization is going to let you know that you are a part and parcel of the whole. It's not just a mental conception. This is the point we miss every time. All these democracies and capitalism and all these theories are mental projections of human beings. All these mental projections are nothing but your own jails, your own bondages into which you are caught up. You have to get out of it. Even to such an extent that people start saying that Adi Shankaracharya did not write Saundarya Lahari. Who says that? The intellectuals again. What makes them think that he did not write? They have explanation for everything. But he did, which we can prove after self-realization. How all the essence of all the religions are so much one can be proved only after self-realization and not through discussions. Because self, the spirit, is the absolute and is the collective being. That is not awakened within us. One may say that why Buddha did not talk of God. Because he knew human beings very well and he said, no use talking about God, better talk about self-realization. Same with Mahavira. But what are the Buddhists and Mahaviris doing? God alone knows. Where are they? But today is the time, as described in the Puranas, many, many seekers are born on this earth. The special time is a time of real blossoms. Maybe in the olden days there were only one or two flowers like the Chiketa. But today is the time when thousands are there just to become the fruit. But unfortunately, a market has been opened out where the seekers go and get lost. Get lost into the convictions and the ideas of some other person which has gone into their heads, and they just finish off there. Their seeking finishes off there. They end up as sick or obstinate people. They do not want to go any further. Sri Krishna is to be understood in Sahaja style. Leela. He was Leeladhara. In the Sahaja Yoga, we believe that on the left hand side, the left sympathetic nervous system is represented by the Ida Nadi, which we call as also the Chandra Nadi, and the right hand side, it is represented by the Pingala Nadi, the right sympathetic. The left we use when we desire. The right we use when we act. The left is the Bhakti Marga, and the right is the Karma Marga that they used for doing all kinds of yajnas and all that. The central path of ascent is the Sushumna. Is the path of Dharma. Dharayati sa Dharma. Means the one that is your sustenance is the Dharma. It's not an outside concept but an innate nature of human beings
is the dharma. This dharma we have achieved through evolutionary process, as you know, Matsya Rupa and other things took place. And afterwards, we are today human beings. But why? Let us ask a question, simple question to ourselves. Why are we here on this earth? To seek what? To seek the truth. And what is the truth? The truth is that you are the spirit. Not this bhakti, nor this karma. But you are the spirit. Now Sri Krishna's diplomacy can be seen very clearly, if you want to see it, even without self-realization. He says, for bhakti, patram pushpam phalam toyam, all these things you give it to him, he'll accept. But see the diplomacy, on one word he has played the whole people. And nobody has seen the point. What does he say? He says that you have to do ananya bhakti. Ananya shabda itself means, the word itself means when there is not the other, means we are a realized soul. Logically, let us see what does it mean. If there is no connection with God, whom are you praying to? The connection has to be established. You may go on describing God as a mate, you may go on supporting him, doing anything you like, but you have not yet been connected with him. What are you talking? Something in the air. Ananya bhakti. Now about karma, see the diplomacy. If you keep your mind open as a scientist, you will see my point clearly. For that, he says that do your karmas, but put the fruit of your doing at the lotus feet of the Lord. This is the absurd condition. It's not possible. Cannot be done. Before realization, you cannot do this. Many people come to me, yes, mother, you know, whatever we are doing, we are putting at the lotus feet of the God. Black marketing, everything. What does that mean? That you put it at the lotus feet of the Lord. That you are no more there. It's only after realization you realize that a Sahajogi would tell you, he doesn't say, I give him realization. He doesn't say that I am moving his Kundalini. What he says, it is not moving. It is not coming up. There was a lady who traveled with me to America once, and her son came all the way from Honolulu, a very rich man and all those things. So he could not get his realization. So she came to me, she said, Mother, give him the realization. I said, you give him. She said, no, I cannot give him. So I said, I can't give him either. The Kundalini doesn't move, what to do? Then give him a false certificate, you are a realized soul, he can say, born again or sort of a nonsense, he can go about talking about this. She said, no, how can you give such a false certificate? I said, that's it. If the Kundalini has not risen, if it is not broken, the Brahmarandra, we cannot even say it is awake and leave alone calling him a Sahajogi. She agreed there. You cannot give a false certificate about it. That's what happens when you do your karmas. You don't say that you are doing it. It's done. It, in the third. Like small children always talk like that. Mother, this boy Munna won't listen, it's a bad one. In the third person they talk so many times, you must have seen. In the same way, a realized soul always talks in a third person. That's a different world in which they have lived. And they have been very, very few tortured and never understood.
by the people who were ruling, or the people who were intellectuals, or those who were the priests, and the public was helplessly watching all their tortures. In Maharashtra we have a great saint called Namdev, very great saint, Namdeva. He was a tailor, ordinary tailor. And when this tailor went to see another saint whose name was Gora Kumbhar, is a potter. The verse he says is so beautiful, which you can understand with little subtler feelings about it. He says, Nirguna cha bheti alo sagunashi. I came here to meet the Nirguna, the formless, and here is standing in the form. Where do you find these talks these days? If two great meets, they go with swords, with pistols. Here he goes and talks to a potter that I came to see the Nirakara, the Nirguna, the formless, and here it is in the form. But he was a tailor. How can be a tailor a realized soul? And when Namdeva went to Punjab, Sri Nanak Sahib gave him all the honor of a saint and told him that he should also write some beautiful verses, because he compiled the Granth Sahib out of all the realized souls' poems, that you compile the poems in Punjabi or Hindi. Namdeva, coming from such a far-fetched place, he studied Hindi and Punjabi, and you'll be amazed that half of his book, which is so big, is in Hindi or in Punjabi language. For that you need Sri Nanaka, who can recognize. But today seekers run after somebody who pampers their ego, where you can pay some money, where he can befool you by getting some Rolls Royces, or some sort of a Gita pravachana he gives, or gives you some sort of a name in the ear so that you become mad. This is the quality of the seekers today, which I have to face. Whatever it is, the concern is so great. Whatever is the quality today, it has to happen. It has to work out. This one now, I heard to my complete surprise that now people, the intellectuals, are propounding that the Namadeva who came from Maharashtra was not the same as the Namadeva who was the tailor, because he was not an intellectual. I am talking about the unlimited, not about the limited. Like in any one of your spacecrafts, you have different cylinders which explode one after another and accelerate the one which comes. First one will explode and accelerate the second one. The second one will explode and accelerate the third one. In the same way, the intellect is to be exploded, to go into the space, to jump into the space, is the most important thing, that intellect has to leave its limitedness to the unlimited intelligence which governs the whole universe. That is the Brahma Shakti described. That's the all-pervading power of God. That is the power of love of God. It's such a tremendous one, where Sri Krishna himself has said, Yoga Kshema Vahamyam. First he said yoga. Why did he not say Kshema Yoga? Many people ask me in the West that how is it in your country there is so much of poverty, and that you talk that it's a yoga bhumi, because we have not taken to yoga so far. And Kshema doesn't mean
how many pubs you have in your village. It doesn't mean how many drunkards move about in your village. It means how many saints there are in your country. Let the yoga come up. You'll be surprised. This great country of Bharat Bhumi will one day show its merit to the whole world. In its reality, in its glory, and in its divinity which resides in this country. You are great people that you are born in this country, but you don't know. You have no idea as to where you are born. What is your heritage? There are people I have met very surprisingly so stupefied by Hegel and Kant and all such people that they believe that all these saints and all these great people, including Krishna or Rama, all of them are false. This is the height of arrogance and ignorance both put together. Because they are ignorant, one has to forgive them. There's no way out. God is the ocean of love, ocean of grace, ocean of wisdom, ocean of this all-pervading power which is so efficient, so kindly, so understanding, works out everything so well. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து 2 கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. தங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். தங்களுடைய அன்பு பாதுகாப்பில் எப்பொழுதும் எங்களை வைத்திருங்கள். நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம்.